இன்றைக்கி நேற்று கல்யாணத்துக்கு போயிருந்தேன். ஒரு கிரானைட் குவாரி ஓனருடைய கல்யாணத்துக்கு. அவர் மேரேஜுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. நீங்கள் கிரானைட் குவாரி வந்து ஒரு டைம் பார்த்துருங்க, உங்களுக்கு தான் கல் இந்த ட்ரிப்பு அப்படின்னாரு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போய் அவர் இடத்த பார்த்துட்டு வந்துட்டேன். நேற்று 24ஆம் தேதி தாலி கட்டு முந்தானத்து நைட்டு ரிசப்ஷனுக்காக போயிருந்தேன் சென்னையில். அப்பா தூணே கிடையாதுங்க. அப்படியே அந்த பில்லரும் இல்லாமல் இவ்வளோ பெரிய மண்டபம் எப்படி பண்ணாங்கன்னு தெரில. அந்த ஆங்கிலே பண்ணிக்கிறாங்க. இங்கேருந்து பார்த்தா தலைவல் வரைக்கும் யார் வேணாலும் பார்க்கலாம். தூணே இருக்காது. தூண் இல்லாமல் அசந்து போயிட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி மண்டபம் பார்த்து எல்லா வெரைட்டியும் இதுக்காக நான் ஆந்திராவிலேருந்து போகும்போது மத்தியானம் சாப்பாடு சாப்பிடாமலே போனேன். ஏன்னா அங்கே போய் நல்லா ஒரு புல் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த ரெகுலராக கிடைக்கிற இட்லி, தோசை, பரோட்டா இதெல்லாம் ரெகுலராக சாப்பிட்றது விட்டு சாப்பிடல. அதெல்லாம் சும்மா சாயங்காலத்துக்கு ஸ்வீட்டுன்னு இது வந்து ஐஸ்கிரீம் நினச்சா, ஆனால் அது ஸ்வீட்டு என்னென்னா நம்ம அதிகம் கிடைக்காத பொருள் இருக்குதோ அது எல்லாத்தையும் ஒரு புல் கட்டினேன். செம டேஸ்ட்டு, செம வெரைட்டிஸு, பயங்கர ஆடம்பரமான மண்டபம். அது பயங்கரமான கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து உழைப்பு தாங்க முக்கியம். அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த கிரானைட் குவாரிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. ஒரு டைம் அவரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவங்க மதர் இருந்தபோது ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், அது அப்புறமேல சொல்கிறேன். இது பாருங்கள், கைமா மாதிரி பண்ணுறாங்க இந்த ஐஸ்கிரீமை. எங்கே போனாலும் ஐஸ்கிரீம் 2 டைம் 3 டைம் ஒரு வெட்டிவிடுவேன். அவங்க மதுரை இருந்தபோது வந்து ஃபஸ்ட்டு குவாரிலாம் வந்து ஒர்க்கெலாம் சொல்லிவிட்டு அப்புறம் தான் டெத்துக்கு போனாராம். சொந்த மதுரைக்கு அங்கிறவங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தொழிலில் சம்பாரிச்சா தானேங்க இந்த மாதிரி ஆடம்பர வாழ்க்கை வாழ முடியும். பணம் தானேங்க முக்கியம். பணம் தானேங்க ஹீரோ. இப்போ பெரிய ஆளுன்னா என்ன சத்யராஜ் மாதிரி உயரமாக்குறாளா? பணம் எவ்வளோ இருக்குதோ அதை வச்சு தான் ஆள் வச்சு நிர்ணயம் பண்ணுறது எந்த அளவுக்கு பெரிய ஆள் அப்படிங்கிறது. அதனால் வந்து பாருங்கள், நேற்று மேரேஜ், இன்றைக்கி அந்த கிரானைட் கோவிலினுடைய ஃபோட்டோலாம் எனக்கு அனுப்பிச்சி விட்டாரு. ஒரே நாளில் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு போய்ட்டு அவர்கிட்ட கல் எடுப்பேன். குவாலிட்டி பார்த்து பண்ணித்தரேன் நான். அதனால் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போயிருக்கிறேன். பாருங்கள், பீடா செம்மையாக இருக்கும். எல்லா வெரைட்டிஸும் இல்லாத வெரைட்டிஸே இல்லைன்னு வச்சிங்களேன். கடைசியாக பீடா சாப்பிட்டு வெளியில் வந்தேன். அதில் என்னென்ன காஸ்ட்லி, என்னென்ன குவாலிட்டியாக இருக்குமோ, என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே வச்சுருந்தாங்க. அது மாதிரி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நான் எங்கேயுமே, பெரிய ஃபங்க்ஷன் எங்கேயுமே நான் மிஸ் பண்ணுறது கிடையாது. எங்கே இருந்தாலும் போயிடுவேன். கல்யாணம்னா உடனே அட்டன் பண்ணிடுவேன். கடைசியாக பீடா சாப்பிட்டு கிளம்பிட்டேன். பாருங்கள், இந்த கிரானைட் கல் ஒரு கல் 25 லட்ச ரூபா. இது அவர் அனுப்பிச்சது தான். நேற்று மேரேஜ் அவங்க பையனுக்கு, இன்றைக்கி போட்டு அனுப்பிச்சி விட்டார். அதனால் உழைப்பு தான் முக்கியம். பணம் இருந்தால் தான் மீதி எல்லாமே. அதனால் வந்து நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், உழைங்க, பணம் சம்பாதிங்க. இது மாதிரி ஆடம்பரம் வாழ்க்கை வாழுங்க. நன்றி.